வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கையில் தாலியோடி நம்ம லட்சுமி வந்துட்டா, இனி நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பரபரப்பான கட்டத்தில் லட்சுமி கழுத்தில் தாலியை கட்ட நிற்கிறார். நம்ம கஜேந்திரனின் தலையை உருட்டு கட்டையால் வெளுத்து எடுத்துறாங்க பைரோ. அதோட மயக்க நிலையில் போயிடறாங்க. தப்பிச்சுட்டு லட்சுமி இங்கேருந்து போயிரு, நான் மாப்பிள்ளைக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கேன், அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பைரவன் சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா என்னடா கூத்தா இருக்குது, பாட்டியையும் இப்படி பண்ணிக்கிட்டு நம்மளையும் தாலியை கட்டி அபகரிச்சிடலான்னு பார்க்குறான். இந்த கஜேந்திரனுக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி இருக்கான், இவங்க எல்லாம் திருந்த போகிறது இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு சரி இங்கேருந்து போயிரு லட்சுமி அப்படின்னு நம்ம பைரவன் சொல்ல, மயக்க நிலையில் இவன் இருக்கிறது வரை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, நீ இங்கேருந்து போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை தேடி நம்ம திரு வந்துட்டாங்க. திரு வந்ததோட கஜேந்திரனை அப்படியே அடித்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. நம்ம கஜேந்திரன் திருவின் அப்படியே அடிக்கக்கூடிய அந்த ஆவேசத்தை பார்த்து இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், நம்மளை எல்லாம் வெளுத்து கட்டிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல இந்த அதிர்ஷ்ட தேவதையை சொந்தம் கொண்டாட வந்துட்டான், இவனை நம்ம அடிக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல அடி வாங்கின சூட்டோட அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பித்து பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம திரு அடித்த வலி தாங்காமல் கத்துறாங்க. நம்ம கஜேந்திரன் வாயை பிளந்து நிற்கிறாங்க. மோகனவல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்து அப்படியே சாமிக்கிட்ட நல்லுரமாக என் பாட்டியை குணமாக்கிரு, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்க சீக்கிரம் கண்ணு முடிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு லட்சுமி கோயிலுக்கு தான் வருவா, அவளை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு மோகனவல்லி, பசுபதி, கஜேந்திரன் 3 பேருமே கங்கணம் கட்டிட்டு காரை விட்டுட்டு அந்த கோயிலே காவல் கிடக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இனி வரமாட்டா போலுக்கு இவ, ஆனால் அந்த கிழவி மேலே உள்ள பாசத்தில் இவ வருவாள, இவன் ஏன் வரல அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்க நம்ம கஜேந்திரன் கிட்ட, டே நம்மளை ஏமாத்திட்டு அந்த குட்டி செய்த வேலையால் தான் இந்த லட்சுமி இங்கே வரல, அவள் நேராக வீட்டுக்கு வந்திருப்பாடா, ஏன்னா இப்போ எனக்கு நல்லா இருக்குது, நான் குட்டி ஞாபகம் இருக்குது, குட்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க நேரம் அவன் என்ன பார்த்துருப்பான், நான் குட்டிக்கு அந்த லட்சுமிகிட்ட பேசிட்டு இருக்க நேரம் நான் ஒட்டு கேட்பதை பார்த்துருப்பான் போல இருக்குது, அவன் கண்ணாடியில் தெரிஞ்சது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கோவிலுக்கு வர வச்சுக்கிட்டு அவளை வீட்டுக்கு பார்த்துட்டு போக வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணக்கா, இப்போ என்ன ஆச்சு அதுதான் தெரியலை, நம்ம வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கோயிலில் காவல் கிடப்போம், நம்ம வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு அவள் இன்னும் வீட்டில் தான் இருப்பாடா, பிடிச்சிடலாண்டா, வாடா போவோம் அப்படின்னு அந்த இடத்துல காரில் மல்லு கட்டிக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா வீட்டில் நம்ம பாட்டிக்கு கால் மாட்டிலே இருந்து அழுதுகிட்டு இருக்க நம்ம லட்சுமியை அடைஞ்சிறாங்க. நம்ம கஜேந்திரன், அடடா என் அதிர்ஷ்ட தேவதை இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு நான் கோயிலில் காவல் கடந்தேனே அப்படின்னு அக்கா இங்கே தான்க்கா இருக்கா, வசமாக இன்னைக்கு கிளி சிக்கிடுச்சு, டேய் சீக்கிரம் அவளுக்கு கழுத்தில் இருக்க தாலியை அறுத்து எரிடா, அடுத்த நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம என்னடா நம்ம பாட்டியையும் இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ண பார்க்குறானா இந்த கஜேந்திரன் அப்படின்னு நினைக்க நேரம், டேய் சீக்கிரம் தாரியை எடு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பைரவன் பார்க்குறாங்க. என்ன என் தங்கச்சி லட்சுமியை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா, விட மாட்டேன்டா, நான் இருக்கிறது வரை என் லட்சுமிக்கு நான் காவல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பைரவன் உருட்டு கட்டை எடுத்து கஜேந்திரனுக்கு மண்டையை புழக்கிறாங்க. கஜேந்திரன் அப்படியே அரண்டு சுருண்டு விழுறாங்க. டேய் என்னடா பண்ண, அவனுக்கு மட்டும் நீ அடிச்சது தெரிஞ்சா உன்னை விட மாட்டேன்டா, வாயை மூடாமா, நீ எல்லாம் ஒரு அம்மானு சொல்லதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது, இந்த பாட்டியா லட்சுமி தங்கச்சியை இவனை ஒரு தம்பி இப்படியெல்லாம் பண்ண நிற்கிறானா, நீ தான் இதுக்கு ஒத்தாசையா, நீ டேய் சும்மா இரு, நம்மளுக்கு இவ ஒரு அதிர்ஷ்டம், இவ இங்கேருந்து போனதோட நம்ம சோத்துக்கே லாட்ரி அடிக்கும் தெரியல, அதுக்கு தான் இவளை இழுத்து போட்டால் நம்மளுக்கு வாழலாம், காலத்துக்கும் வாழலாம், அதுக்காக தான் இவளே இங்கே வர வச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், போமா அவன் கூறுகட்ட புத்தியை கொண்டுட்டு லட்சுமி இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இவன் எப்படியே 2-3 மணிக்கூர் ஆகும் இவனுக்கு முழிச்சு கண்ணு விழிக்கணும், அதுக்குள்ளே நீ போயிரு லட்சுமி அப்படின்னு சொல்ல நேரம், சரிண்ணே நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், நீ அந்த இடத்துல வெயிட் பண்ணு, அங்கே கண்டிப்பாக மாப்பிள்ளையை நான் அங்கே வர வைக்க, நான் ஃபோனை போட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்லியாச்சு, அவங்க கிளம்பி தான் வந்துட்டு இருக்காங்க, நான் மாப்பிள்ளைகிட்ட ஒன்று அடிக்கடி கேட்பேன் லட்சுமி, அவங்க இப்போ வந்துட்டு இருக்காரு, நீ இங்கே ஊரில் கஜேந்திரனை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஆபத்து, கஜேந்திரனை பார்க்க பாட்டியை பார்க்க வர நேரம் இந்த கஜேந்திரனால ஆபத்து இருக்குது அப்படின்னு கணிச்சிட்டு
வந்துட்டாரு, அதனால் கண்டிப்பாக நான் வாரேன், லக்ஷ்மிக்கு எந்த ஆபத்தும் வராமல் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொன்னார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியா அவர் வந்துட்டு இருக்காரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தானே இருப்பா, அதுக்குள்ளே என் தம்பி கண்ணு முழிச்சிட்டானா அவளுக்கு தாலியை கட்டி மனைவி ஆகிடலாம் அப்படின்னு வந்து மோகனவல்லி காவல் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கஜேந்திரன் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. எங்கே என் லட்சுமி, டே அவள் இருக்க இடம் தெரியும், அங்கே போவேண்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே திரு வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுக்காங்க. அடி தடி ரகலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. நம்ம திரு வந்து அப்படியே அடித்து வந்து தூள் கிளப்புறாங்க நம்ம கஜேந்திரன் வந்து அப்படியே ஆடி அடங்கி போடாங்க. இது என்னோட லட்சுமி, நீ என்னோட லட்சுமியை வந்து நெருங்க முடியாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. என்னோட அதிர்ஷ்டம் கைவிட்டு கொண்டு போயிட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கஜேந்திரன் அப்படி ஆடி அடங்கி இருக்கிறாங்க. மோகனவல்லி பிடிச்சதே பிடிச்சா பெரிய புளியகம்பை தான் பிடிச்சிட்டு போயிருக்கா. அப்போ என் தம்பியால் கூட ஒன்றுமே பண்ண முடியலைன்னா பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் கஜேந்திரன்ட்ட இன்னும் ஒரு வாட்டி என் லட்சுமி வாழ்க்கையில் நீ வந்து வந்த உன்னை உயிரோடு விட மாட்டேன், இந்த வாட்டி உயிரையாவது விட்டுட்டு போகிறேன், இனி வந்து உயிரே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமியை கையை பிடிச்சி வா லட்சுமி போகலாம் அப்படின்னு வந்து காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அன்றைக்கி மாலில் ஒன்று பார்த்தேன், நீ அப்போ வந்து நான் வெயிட் பண்ண அடுத்த நாள் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தில்ல, ஏன் நீ எனக்காக வரலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நான் எதுக்காகங்க உங்களை வந்து தொந்தரவு பண்ண வர போகிறேன், நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்களே, அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வரல. சரி இப்போ எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் இப்போ இருக்கிறது ஒரு பாதுகாப்பான இடம் தான், ஒரு அம்மாவை நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சரி இப்போ நீ வந்து எங்கே இறங்கணும், நான் வந்து கூட்டி கொண்டு அங்கேயே விட்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம திருவோட வீட்டுக்கே நம்ம லட்சுமி வந்து திருவை கூட்டிகிட்டு வராங்க. திரு சாக்காவி பார்க்குறாங்க. இங்கேயா நீ இருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அப்போ மகாவாட்டு இந்த வீட்டில் இருக்கிறது நீதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம், ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு அறந்து போய் நிற்கிறாங்க. இந்த நம்ம கவிதா வராங்க, என்ன திரு இந்த லட்சுமியை கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னமோ இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே, இப்போ என்னதான் நடந்துச்சு, திரு எங்கே போன நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், நான் லட்சுமியை தான் வந்து கூட்டிகிட்டு வரேன், அவள் வந்து நான் வர வழியில் நின்னா, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது சரிப்படாது, நம்ம காஞ்சனக்கா அது வந்து சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர விடாமல் தடுக்கணும்னு, அதை கூடிய சீக்கிரம் நடத்தி ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும், அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம கவிதா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா வந்து வராங்க. அவங்க வந்து நம்ம லட்சுமியை பார்த்துட்டு என்னாச்சு லட்சுமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ பரவாயில்லையா லட்சுமி அப்படின்னு வந்து கேட்டு நம்ம அம்பிகாமா லட்சுமிக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க.